Good morning. Welcome to Market Day by ECTRA. Arulrajhan. Today is 10th October 2023. இன்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். அமெரிக்க சந்தையானது ஓரளவுக்கு சற்றே ஏற்றத்துடன் இருக்குது நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது லைவ்ல இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் அதனுடைய நல்ல ஏற்றத்துலேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு நம்ம பார்க்குறோம். 0.14% இருக்கு. இது வந்து டவ் ஃபியூச்சர்ஸ். S&P 500 0.63%, NASDAQ 0.39% அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். Despite the global difficult situation, அதாவது புதுசா இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன் இஷ்யூஸ் இன்னும் வந்து விகரஸா தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் அதே சமயம் அண்ட் ஹமாஸ் குரூப் வந்து வி ஆர் ரெடி டு கம்ஃபர்டேபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு செய்தியும் கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் குளோபல் சிச்சுவேஷன் ஏதாவது இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் ஆகுதான்றதை பார்க்கணும். அடுத்து ஆசிய சந்தைகளும் அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு தற்போது ஏற்றத்துடன் தற்போது துவங்கி வியாபாரமாகி வருகிறது. ஸோ அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பொறுத்து தான் சந்தையுடைய நகர்வு இருக்கலாம். அதே மாதிரி நம்ம நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டின்ற பேர்ல டாலர் டேர்ம்ஸ்ல வியாபாரம் ஆயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. அது இப்போ ஓரளவுக்கு ஒரு கேப் அப்ல துவங்கி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு பார்க்குறோம். சஸ்டைன் ஆகுமான்றது நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்த மட்டில் நம்ம 19,250 முக்கியமான சப்போர்ட்டை போட்டிருக்கோம். 19,750 ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கோம். இப்போ இந்த ரேஞ்ச் தான். ஸோ கீழே ஏறக்குறைய அந்த நம்ம லெவலுக்கு அருகாமையில் கீழே ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்து இப்போ அப்பர் லெவலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்றது சஸ்டைன் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளாவே நமக்கு இந்த ரேஞ்ச் இன்னும் இதுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். பட் என்னன்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால இப்போ அது அந்த 44,000 உடச்சி கொஞ்சம் கீழே வந்திருக்கிறது. இப்போ லோவர் பேட்டை நோக்கி வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருக்கு. 4.64 அப்படின்றது டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 106.07 ரெண்டுமே சந்தைக்கு சாதகமான விஷயம் பார்க்கலாம். ஆனால் பிரெண்ட் குரூட் இன்னைக்கு $84 இருந்து அப்படி டக்குன்னு $88 இருக்கிறத பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் இந்தியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கோல்டும் வந்து இப்போ குளோபல் சினாரியோ கொஞ்சம் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நோக்கி போறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ $1,862 பெர் அவுன்ஸ்ல இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ரேஞ்சிலேயே இருக்கு. $83.10 இருந்து $83.40 இந்த ரேஞ்சில் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இப்போ 83.27 இருக்கிறத பாக்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல யூஎஸ் ஜாப் டேட்டா வந்தது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதாரத்தை காட்டக்கூடிய நிலைமையில் இருந்தது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஆனா அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து அதுக்கு அதிகமாக கூட்டுவதற்கான வாய்ப்பு வருமோ என்ற ஒரு அச்சமும் இருந்தது. ஆனா அந்த மாதிரியான ஒரு சிரமமான தகவல் எதுவும் யூஎஸோட ஃபெட் ஜெரோம் போட்டது வரல. அதே சமயம் கொஞ்சம் அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட் அவங்க எடுத்துக்கிறதுனால அது கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. அடுத்து இந்தியாவோட காலாண்டு முடிவுகள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிந்த காலாண்டு முடிவுகள் நாளையிலிருந்து வர ஆரம்பிக்கு. டிசிஎஸ் வந்து நாளைக்கு, அடுத்த நாள் வந்து எஸ்சிஎல் டெக், அதுக்கு அடுத்த 15ஆம் தேதி அன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், முக்கியமான சில நம்ம நிறுவனங்களை நான் இங்க லைன் அப் பண்ணியிருக்கேன். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்பவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த விற்பனையினுடைய வீச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 997 அவங்க தொடர்ந்து இதுல வந்து விற்பவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது சுமார் 73% இருக்கிறத பாக்குறோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லா இறக்கத்தையும் பயன்படுத்தி அவங்க வலிமையா வாங்குறது நம்ம பாக்குறீங்க. 2,261 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எல்எம்ஏ ப்ரோக்ராம் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல எப்படி வந்து ஆப்ஷன்ஸ்லயும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றதை டெய்லி நம்ம அடையாளம் பார்க்குறோம். ஸோ வீக்லி ஒரு சின்ன ஃபீஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 499 கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன்ஸ் தான். 3 ஸ்பின்னிங் டாப் வந்து இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு க்ளோசிங் பேஸ்ல வீக்கா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக அதிகமான இறக்கத்திற்கு சந்தை தயாராகலாம் என்ற மனதில் வச்சுக்கணும். அதான் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு கலை. மேல ரெசிஸ்டன்ஸ் 19,800, கீழே சப்போர்ட் 19,250. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க.
இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.